மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தேமுதிகவை கூட்டணிக்கு அழைத்திருக்கிறது காங்கிரஸ். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தேமுதிகவை கூட்டணிக்கு அழைத்திருக்கிறார். திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெற வேண்டும் என்று தனது விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணிக்கு தேமுதிகவை அழைப்பதற்கான ஒரு சமிகையாகவே இந்த செல்வ பெருந்தகை அவர்களின் பேட்டி என்பது பார்க்க முடிகிறது. தற்போது அதனை பெருஞ்செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். 2026 தேர்தலை ஒட்டியே எங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு இருக்கும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதிமுக ராஜ்யசபா சீட்டை தேமுதிகவுக்கு ஒதுக்காதது அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதற்கு முன்னரே திமுக என்பது தேமுதிகவை கூட்டணிக்கு அழைத்த சம்பவங்களும் வரலாறும் நடந்திருக்கிறது. அப்போது திமுகவின் கூட்டணிக்கு செல்லவில்லை. தற்போது திமுக கூட்டணி என்ற வாய்ப்பை எடுக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போது அதற்கான சூழலும் உருவாகி இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்காதது என்பது அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில் காங்கிரசின் இந்த அழைப்பு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இருக்கிறது. அது அந்த மொழி இந்த மொழி நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. ஆக வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதை தான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. பேருந்து கட்டணம் குறைக்கிறது, பேருந்து கட்டணம் உயர்த்தலை அப்படின்னு அமைச்சர் பழனிசாமி சொல்லியிருக்காரு. நீங்க ஏற்கனவே ட்விட்டர் போட்டிருக்கீங்க, பேருந்து கட்டணம் உயர்த்துறது வந்து ரொம்ப இதா இருக்கும் அப்படின்னு. அதாவது மக்களுக்கு ஏற்கனவே சொத்து வரி சுமை, மின்சார கட்டண சுமை, பல்வேறு சுமைகளை தாங்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் வெளியூருக்கு போக முடியாமல் ஆயிடக்கூடாது. அதனால தான் பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டாம், பேருந்து கட்டணம் பதிலாக அரசாங்கம் மானியத்தை கொடுத்து பேருந்து கட்டணங்களை உயர்த்தாமல் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிக்கை விட்டிருந்தோம். அதனுடைய அடிப்படையில் இப்போ மாற்றம் இல்லை என்று சொன்னால் அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா மக்கள்கிட்ட கேட்காங்களா, மக்கள்கிட்ட கருத்து கேட்காங்க, எவ்வளவு கூட்டலாம் அப்படின்னு கருத்து கேட்காங்க. கருத்து கேட்கறது அப்படிங்கறது கூட்டுறதுக்கான ஒரு ஆயத்த முயற்சி தானே இல்லையா? இதே சொத்து வரி கூட்டும்போது ஒரு கருத்து கேட்டிருக்கலாம், மின்சார கட்டணத்தை கூட்டும்போது ஒரு கருத்து கேட்டிருக்கலாம், வருஷத்துக்கு 6% கூடும்போது ஏன் கருத்து கேட்கல? அரசாங்கம் எதுக்கு கருத்து கேட்குங்கிற தற்போது தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர் சந்திப்பில் இருக்கிறார். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது தேமுதிகவுக்கு அழைப்பு விடுப்பதில் தவறு இல்லை, தேமுதிக எங்கே போகிறார்கள் என்பதே முக்கியம் என்று தேமுதிக தொடர்பான கூட்டணிக்கு நயினார் நாகேந்திரன் பதிலளித்திருப்பதை பார்க்க முடிகிறது. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.